ஒவ்வொரு நாளும் நம்மை காக்க நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய ஆபத்திலும் சரி, நம்முடைய பிரச்சனையிலும் சரி, நம்முடைய போராட்டத்திலும் சரி, நம்முடைய உபத்திரவத்திலும் சரி, நம்ம கடன்லையும் சரி, நம்முடைய வியாகுலத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்றைக்கு சந்திக்கிற எந்த காரியத்துல இருந்தாலும் சரி, நம்மை பாதுகாக்க நம்முடைய நேசர் இருக்கிறார். நமக்குள்ள ஒரு எண்ணம் வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நிறைய நேரத்துல அநேக காரியத்தை குறித்து நம்ம பயப்படுவது உண்டு. பொதுவாகவே நிறைய காரியத்தை குறித்து நம்ம பயப்படுறோம், நிறைய காரியத்தை குறித்து நம்ம நடுங்குகிறது உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறேன், இந்த நாளில கூட நம்ம ஒரு நாளும் எந்த காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்முடைய சபைக்கு கொடுக்கிறார்னா, அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம அதிகமாய் விசுவாசித்து, நான் சொன்ன இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தம் நம்ம பயப்படுற போல அநேக காரியங்களை ஒருவேளை பிசாசு எழுப்புவான். நம்மை சோதிக்கும்படியாய், நம்ம நிந்திக்கும்படியாய், நம்ம விழத்தள்ளும்படியாய். வசனம் சொல்லுகிறது, அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறானா? அவருடைய பிரதான நோக்கம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைச்சு போடணும், உங்க ஆசீர்வாதத்தை சீர்குலைச்சு போடணும், உங்களுடைய ரட்சிப்பை உங்களை விட்டு விலக்கணும், நீங்க பெற்ற அபிஷேகத்திலிருந்து உங்களை விழத்தள்ளணும். இப்படி அநேக காரியத்தை வசனம் சொல்லுகிறது. அவன் வஞ்சகம் உள்ளவனா இருக்கிறான், அவன் தந்திரம் உள்ளவனா இருக்கிறான். அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் எதை நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும்படியா பல காரியங்களை தீர்மானிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவைகளுக்கு என்ன செய்யாத? பயப்படாத. விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யாதா? வாய்க்காத போகும். ஆண்டவர் சொல்ற, நமக்கு விரோதமாய் எவ்வளவு ஆயுதம் உருவானாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் என்ன செய்யாது? வாய்க்காத போகும். அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒரு காரியம், எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட